உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 0444554545. நேற்று இரவு முதல் பெய்த மழையின் காரணமாக சென்னை வில்லிவாக்கத்தில் ஐசிஎஃப் தொழிற்சாலை அருகே மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துடன் செல்லக்கூடிய நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வெங்கட், வணக்கம். தொடர்ந்து தற்பொழுது மழையானது நீடிக்கிறதா? அங்கு தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை வெளியேற்றும் பணியில மாநகராட்சி அதிகாரிகள் இதுவரை ஈடுபடவில்லையா? என்ன கள தகவலாக உள்ளது? வணக்கம். சென்னை வில்லிவாக்கம் ஐசிஎஃப் தொழிற்சாலை அருகே இருக்கக்கூடிய கிழக்கு சேலம் தெருவில் தான் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நேற்று இரவு ஒரு சில மணி நேரம் பெய்த மழையின் காரணமாக இந்த சாலைகளில் அதிக அளவு மழைநீர் என்பது தேங்கியிருப்பதன் காரணமாக இந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துடன் இந்த சாலையை கடக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள், கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள், பணிக்கு செல்லக்கூடிய நபர்கள் தங்களுடைய இருசக்கர வாகனத்தில் இந்த சாலையை கடக்கும் பொழுது கடும் அவதிக்கு உள்ளாகி இந்த சாலையை கடக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு. இருசக்கர வாகனத்தில் அந்த சைலன்சருக்குள்ள வாகன மழைநீர் என்பது புகுந்ததன் காரணமாக ஒரு சில வாகனங்கள் ஆங்காங்கே நின்று அவர்கள் அந்த வண்டியை தள்ளி கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல் என்பதுதான் ஏற்பட்டிருக்கு. சென்னையை பொறுத்தவரைக்கும் சென்னைக்கு எந்தவிதமான ஒரு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்படாத நிலையில் நேற்றைய தினம் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை என்பது பெய்தது. அந்த மழைக்கே தற்பொழுது இந்த சாலையில் அதிக அளவு மழைநீர் என்பது தேங்கி இருக்கிறது. இந்த சாலையில் களத்தில் இருந்து பார்க்கும் பொழுது காலையிலிருந்தே மழைநீர் அதிக அளவு தேங்கி இருக்கிறதுனால தற்பொழுது வரைக்கும் இந்த மழைநீரை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளில் மாநகராட்சி ஊழியர்கள் யாரும் ஈடுபடவில்லை என்பதுதான் மிக வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இந்த பகுதியில் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் அமைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்துல அடைப்பு இருப்பதன் காரணமாக தான் தண்ணி இந்த பகுதியில் செல்ல முடியவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் பொதுமக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஒரு 3 மணி நேரத்திற்கு பெய்த மழைக்கே மழைநீர் அதிக அளவு தேங்கி இருக்கக்கூடிய நிலையில் வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய காலகட்டத்தில் அப்போது மழைநீர் இன்னும் அதிகமாக தேங்கி இருக்கும். எனவே இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த மழைநீர் வடிகால்வாயில் இருக்கக்கூடிய அந்த அடைப்புகளை சீர் செய்ய வேண்டும் என்பதும் அதே போல் அப்படி சீர் செய்யாத பட்சத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த சாலைகளில் ஒரு மோட்டாரை வைத்து மழைநீர் தேங்க அந்த மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. அதிகளவு தண்ணீர் தேங்கி இருப்பதன் காரணமாக இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய அந்த வாகனத்தில் சைலன்சரில் மழைநீர் என்பது சென்றிருப்பதன் காரணமாக அவர்களை வாகனங்களை தள்ளி கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல் என்பதும் ஏற்பட்டிருக்கு. இதனால் பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்களும் அதே போல் பணிக்கு செல்லக்கூடிய நபர்களும் கடும் சிரமத்துடன் இந்த சாலையை கடக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னதாகவே இந்த சாலைகளில் இருக்கக்கூடிய மழைக்காலங்களில் இருக்கக்கூடிய அந்த அடைப்புகளை சரி செய்து அல்லது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒரு மோட்டார்களை வைத்து இந்த தண்ணீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. கண்டிப்பாக வெங்கட், அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளும் பெரியவங்களும் ஆபத்தான முறையில் போகக்கூடியதை நம்மளால் பார்க்க முடிகிறது. மாநகராட்சி உடனடி நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த பகுதியில் இனி வரக்கூடிய நாட்களில் தண்ணீர் தேங்காமல் பாதுகாக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கிறது. கள தகவல்களுக்கு நன்றி வெங்கட். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 044455454545.